அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து தொழிலாளியுடைய நியாயங்களை எல்லாம் நிராகரிக்கிறார்கள் என்கிற அந்த கோபத்தை, தொழிலாளியுடைய கோபத்தை, தொழிலாளியுடைய கோரிக்கை நியாயத்தை நாங்கள் 100% ஏற்கிறோம், ஆதரிக்கிறோம். நாங்கள் வந்தால் இந்த குறைகள் இருக்காது என்று திரும்ப திரும்ப ஸ்டாலின் அவர்கள் பேசிய காரணத்தினால் ஆட்சி மாறினால் நிச்சயம் மாற்றம் நிகழும் என்கிற நம்பிக்கை பொதுவானவர்களிடத்தில் ஏற்பட்டது. அப்படித்தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிறதும் காணாம அடிக்கிறதும் உங்க கையில் இருக்கு. ஆட்சி எவ்வளவு தகுதி தத்தங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை, மாநில கல்விக் கொள்கையை, மாநிலத்திற்கான நிதி ஆதாரத்தை, மாநில மக்களுடைய ஒற்றுமை சீர்குலைக்கக்கூடிய ஒற்றுமைக்கு எதிரான சவால்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கிறது. அதுல நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி தான். இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் எல்லா வகையிலேயும் இந்த தேசத்திற்கும், தேச மக்களுக்கும், குறிப்பாக உழைப்பாளி வர்க்கத்திற்கு எதிராக இயங்குகிற அரசாக இதுதான் இந்திய பயணத்திலே ஒரு பெரிய மடைமாற்றம் செய்து முழுக்க முழுக்க எதிர்நிலையில் செயல்படக்கூடிய அரசாக ஒன்றிய பாஜக அரசு இயங்குகிறது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். மாநில உரிமைகளை பறிக்கிறது. தோட்டத்து வழியாக திறந்துவிடப்பட்ட ஆளுநர்களை பயன்படுத்தி எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களை எல்லாம் செயல்பட விடாமல் தடுப்பதும், ஏமாறுகிற இடங்களிலே ஆளுநர்கள் ஒன்றிய அரசினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற துடிப்பதுமான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் உறுதியாக ஏற்கக்கூடிய, உள்ளபடியே ஒரு துணிச்சல் மிக்க எதிர்நிலத்தை எடுத்து இயங்குகிற அமைப்பாக தமிழக அரசாங்கம் செயல்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், தமிழக அரசாங்கத்தினுடைய சுய துணிச்சல் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வர்க்கம், இடதுசாரி இயக்கங்கள், இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்கள், இவர்களுக்கு பின்னால் பக்கபலமாக இருக்கிற காரணத்தினால் தான் இந்த உறுதியான எதிர்ப்பை ஒன்றிய அரசுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் தெரிவிக்க முடிகிறது. இவங்களுக்கு பலம் எங்கிருந்து வருதுன்னு இவங்களுக்கு தெரியாது. வாலிய ராமன் நேருக்கு நேரா நின்று அம்பு எய்து சாகடிக்கவில்லை. வரலாறு அதான சொல்லுது. ராமாயணம் என்ன சொல்லுது? ராமன் தான் ஆகப்பெரிய எல்லா வித்தைகளும் தெரிந்த மாமனிதன். இந்த ராமனே வாலியை நேருக்கு நேராக நின்று சாகடிக்க முடியல. எப்படி சாகடிச்சாரு? மரத்துக்கு பின்னால பதுங்கி நின்று இவர் விட்ட அம்பு மரத்தை துளைத்து கொண்டு போய் வாலியை துளைத்ததுன்னு போட்டிருக்கிறான். அப்படித்தான் கட்டமைக்கலாம், எழுதலாம். ஏன்? வாலி யாரை பார்த்தாலும் அவர்களின் பலத்தில் பாதி வாலிக்கு வந்து சேர்ந்துவிடும் என்கிற அளவிற்கு வாலி போர்த்திறன் மிக்க ஒரு பெரிய தலைவன். இந்த வாலியை நான் எதற்கு உதாரணம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழக முதலமைச்சர் உலக நாடுகளுக்கு போறாரு. காரல் மார்க்சினுடைய சமாதிக்கு முன்னால ஹைகேட் கிராண்ட்ல நின்று அதுக்கு ஒரு பேட்டி கொடுத்து அது தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் பரவலாக்கப்படுகிறது. உலகத்தில் நான் தொழிலாளி வர்க்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்ற செய்தியை சொல்றார். காரல் மார்க்ஸ் சொன்ன மூலதனத்துக்கு எதிராக, உழைப்பை சுரண்டக்கூடிய கூட்டத்திற்கு எதிரானவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். என் பேர் ஸ்டாலின் வேற சொல்றாரு. ஸ்டாலின் சொன்ன உடனே ஹிட்லரையே வீழ்த்திய உலக பாசிச
பாசிச சக்திகளை வீழ்த்திய, உலகத்தை காப்பாற்றி உலகத்தின் 1/3 நாடுகளுடைய அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை விடுவித்து அந்த நாடுகளெல்லாம் சுதந்திர ஆட்சியை அமைப்பதற்காக 2 கோடி மக்களை பலி கொடுத்து ஒரு நல்ல யுத்தியை உருவாக்கி ஹிட்லரை வீழ்த்தி 2ஆம் உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் அவர் பேர் தான் எனக்குன்றார். சொல்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல அழகா எழுதுறார். முந்திரி அல்வா, நெல்லை இருட்டுக்கடை அல்வா, இதெல்லாம் சீட்ல எழுதி எழுதி நம்ம மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஓய்வு பெற்று போற தொழிலாளிக்கு நக்கிக்கிட்டே போ, அல்வா இனிச்சுக்கிட்டே இருக்கும். கொடுக்கிறவர் யாரு? தொழிலாளிகளுக்கு ஆதரவா இருக்கிற அரசாங்கம். பேர் ஸ்டாலின்.